ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். கடந்த ஒரு 2-3 வீக்ஸாகவே வந்து எனக்கு அந்த தேர்ஸ்டே 7 மணி தாண்டினதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகி, அதுக்கப்புறம் நான் யோசிச்சு லாஸ்ட் முன்னாடி வீக் வரைக்கும் ஓகே இதை பற்றி பேசலாம் அப்படின்னாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சு மைண்டில். லாஸ்ட் வீக்லேருந்து அந்த ஐடியா கூட இல்லாமல் ரொம்ப ரேண்டமாக அந்த வீக்கில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ரேண்ட் பண்ணி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது கேட்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது கில்ட்டியாக இருக்குது, பட் என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால மேபி நான் ஓவர் கமிட் பண்ணுறேனோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு இருக்க மாட்டேங்குது நிஜமாகவே. எனக்கு என்னமோ இந்த ஹோல் சீசனே வந்து ஃபுல்லாக ஒரு மேஜர் ரேண்டிங் சீசன் 2 சீசன் ஆஃப் ரேண்ட் அப்படின்னு பேரை மாற்றி வச்சிடலான்ற அளவுக்கு ரேண்ட் பண்ணிட்டேன் சீசன் ஃபுல்லாக. ப்ளஸ் கண்டினியூஸாக எபிசோட் லேட்டாக போடுறதுக்கு அப்பாலஜிஸ், அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் கொடுக்காம ரேண்டம் ரேண்ட் கொடுக்குறதுக்கு அப்பாலஜிஸ், அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு கமிட் பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக அதை முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, அது லேட் ஆனாலும் பரவாயில்ல, சூப்பராக பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணணும்னு இல்லை, ஏதோ ஒன்று பண்ணணும், பட் சொன்ன டைமுக்கு அதை செய்யணும், சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்போவுமே. ஸோ இது வந்து இப்போது எனக்கு இங்கே இருக்க ஒர்க் ப்ரெஷரை தாண்டி அடிஷ்னலாக அச்சோ இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக இதுவும் எனக்கு ப்ரெஷர் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ எப்போது மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அந்த ஸ்பேஸ் இருக்கோ அப்போ தான் வந்து கொஞ்சம் கண்டென்ட் யோசித்து ஒரு ஃபன்னியாகவோ இல்லை ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பேசுகிறதோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் ஒரு மைண்ட் ஸ்பேஸ் தேவையில்லை. மைண்டு வந்து செம்ம ப்ரீஆக்குபைடாக இருக்குது. ப்ரீஆக்குபைட்னா இருக்க வேலையை செய்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை, 24 hours எனக்கு பத்தலை. நான் வந்து இந்த ஒரு 3-4 வீக்ஸாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு என் லைஃப்பில் நான் எதுவுமே பண்ணல. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது வந்து எங்கே போச்சுன்னு தெரில. அது கொஞ்சம் போகிறதா இருந்துச்சு லைஃப்பில், பட் அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்து, ஒரு லேசி பிரேக் எடுக்கிறது, ஒரு சண்டே ஆனால் ஃபுல் டே தூங்குறது, இல்லை ஒரு படத்தை பார்க்குறது, இல்லை வெளில போயிட்டு வருது, அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு 4 weeks பேக் வரைக்கும். பட் இந்த பாஸ்ட் 3-4 வீக்ஸாக வந்து எனக்கு செம்ம ஹெக்டிக்காக போய்ட்டுருந்துச்சு. லாஸ்ட் வீக் இந்த கான்ஃபரன்ஸ்க்காக மும்பை போனேன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ வந்து அந்த கான்ஃபரன்ஸ் டைம் போக மீதி டைமில் நான் வேலை பார்க்காம பிரேக் எடுத்தேன். தட் வாஸ் a மச் நீடட் பிரேக், அண்ட் தட் வாஸ் தி ஒன்லி ஸ்பேஸ் ஐ காட் இன் த லாஸ்ட் 4 weeks. ப்ளஸ் இப்போ இன்னும் செம்ம ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது, வேர்ஜ் ஆஃப் பிரேக் டவுன் ஆகி திரும்ப பில்ட் பேக் பண்ணி திரும்ப எப்படியோ ஃபோக்கஸ் கொண்டு வந்து ஓகே பண்ணிடலாம், இது ரொம்ப தேவையாடா, பேசாமல் விட்டு ஓடிடலாமா அப்படின்லாம் தோணி மறுபடியும் யோசித்து நானே பெப்டாக் மைண்டில் கொடுத்து அந்த மாதிரி ஏதோ சர்வைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ஜஸ்ட் ஃபைட்டிங் பேக் அண்ட் ட்ரைங் டு do my best and trying to just hang in there. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த இந்த சீசன்லேயும் 10 கொடுக்கணும் அப்படின்றது கடுமைக்காக இன்னொரு 2 இழுக்காமல் இதோட இந்த எபிசோடை வந்து சீசன் ஃபினாலேவாக வச்சு கொஞ்சம் பிரேக் எடுத்து மேபி ஃபியூ வீக்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபியூ மந்த்ஸாக கூட இருக்கலாம். பட் எனக்கு மென்டலி ரிக்கவர் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு தேவைன்னு தோணுது. ரிக்கவர் இந்த சென்ஸ் அதான், இந்த ஒர்க் லோட், இந்த ப்ராஜெக்டை ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒழுங்காக ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நடுவில் இது நான் கமிட் பண்ணிட்டேன்னா அச்சோ கமிட் பண்ணிட்டோமேன்ற இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு ஆட் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆப்வியஸ்லி ஒரு 4-5 பேர் தான் ரெகுலராக கேட்பாங்க, அதுவும் என்னோடய க்ளோஸ் சர்க்கிள். அதை தாண்டி ஒரு சில பேர் கேட்டு எனக்கு கண்டினியூஸாக ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. பட் அதை கேட்குறது ஒருத்தங்களாக இருந்தாலுமே இல்லை யாருமே கேட்கலனாலுமே என்னோடய மனசாட்சிப்படி ஓகே நான் இதை கமிட் பண்ணேன்னா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரைவ் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி இப்போது பிஹெச்டி ஒர்க்கில் கூட அதுவுமே என்னை அஃபெக்ட் பண்ணுது. இப்போது ஒரு கோல் வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அதை செய்யணும்னு சொல்லிட்டாங்க, இப்போ அவங்க நம்மக்கிட்டேருந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம செய்யணும், ஐயோ அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, நான் என் கைடை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கூட ஓவராக என்னை புஷ் பண்ணி அந்த மாதிரி ஓடிட்டுருக்கேன். ஸோ அதை மாற்ற ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் இட் இஸ் வாட் இட் இஸ் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் என்ன சொல்கிறது, வயர்ட் திஸ் வே, அது மாற்றிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ரியலைஸ் ஆகுது, பட் மாற்றிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சுற்றி வரைச்சி என்ன சொல்ல வரேன்னா,
பிரேக் எடுக்க போகிறேன். திஸ் வில் பி லைக் லாஸ்ட் எபிசோட் ஆஃப் திஸ் சீசன். அண்ட் பிரேக் எடுத்து மேபி கொஞ்சம் நல்ல கண்டென்ட் யோசித்து அட்லீஸ்ட் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஓகே திரும்ப பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோன்ற வரைக்கும் ஒரு பிரேக் எடுத்துக்கலான் இருக்கேன். I will try to come back as soon as possible, but I can't promise when. I hope you people will understand and thank you so much for your continuous support. எல்லா வாரமும் கேட்டுட்டு ஃபீட்பேக் சொல்கிறதுக்கான அந்த எஃபர்ட் எடுத்த ஒரு சில நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபீட்பேக் கொடுக்காத ஆடியன்ஸ்க்கும் தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல். ஆக்சுவலி நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து இப்போவே கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து லைக் என் கூட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தங்க கூட என்னென்ன டாபிக் பேசலான்ற வரைக்குமே ஆக்சுவலி மைண்டில் ஐடியாஸ் இருக்குது. பட் தட் டேக்ஸ் ஈவன் மச் மோர் எஃபர்ட். இப்போ நான் டக்குன்னு இப்போ யோசிச்சேன்னா ரெக்கார்ட் பண்ணி போடுற மாதிரி அது கிடையாது. இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கணும், அவங்களும் ஃப்ரீயாக இருக்கணும், அந்த டைமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதில் டெக்னிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா என்ன, நான் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணதில்லை. பிகாஸ் வேறு லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் ஃபிகர் அவுட் பண்ணணும். அதை தாண்டியும் வேறு என்ன குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கலாம், இந்த ரேண்ட்ஸை தாண்டி, இந்த என்வரன்மெண்டல் அவேர்னஸை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்றதும் நான் யோசித்து ப்ராப்பராக கம்போஸ் பண்ணிட்டு திரும்ப வரேன். Until then, take care, tata, bye bye. I will be back when I feel like it. அதுதான் moral of the story. See you.